ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஒரு எளிய முறையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு அதிக மசாலா தேவைப்படாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 தக்காளி, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கடைசியாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை. முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 தக்காளி போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கிளறின பிறகு இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்த பிறகு நம்ம அலசி வச்சு இருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். கூட மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லா தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போது சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வேக விடணும். 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளை தூவி நல்லா கிளறி விடலாம். இப்போது கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. இதை விட சுலபமாக குழம்பு வைக்கவே முடியாது. மசால் பொருட்கள் அதிகமாக இல்லாததுனால நம்ம ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.